Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஒரு அப்டேட்டுங்க. அதாவது நம்ம ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சின்ன அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். பட் இம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபிளான அப்டேட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூவாக இருக்கட்டும், நான் வந்து நம்ம மொபைல் ஆப்லேயே கூட இருக்கட்டும், ஜஸ்ட் நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே டேஷ்போர்டில் வந்து நிறைய டைம் வந்து போவோம். அந்த மாதிரி டேஷ்போர்டில் போகும்போது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளை வந்து என்கரேஜும் பண்ணும், நம்மளை நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜும் பண்ணும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எல்லா வீடியோக்கும் ஒரே மாதிரியும் நம்ம நினச்ச மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, முன்ன பின்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம வந்து எத்தனை டைம் வந்து ரீஓப்பன் பண்ணாலும் அந்த ஆப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், ஓப்பன் பண்ணும்போது அந்த லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாலும் அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் இல்லை அகைன் நம்ம வந்து ரீஓப்பன் ஆப் வந்து பண்ணாலும் கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஷோ பண்ண தான் செய்யும். பட் இப்போ ரீசெண்டாக அதில் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்க. அதாவது நம்ம என்ன மாதிரி பண்ணுறோமோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம்னு சொன்னால் அகைன் நம்ம எத்தனை டைம் அதை ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ்லேயே தான் ஷோ பண்ணும். அதே மாதிரி ஒருவேளை அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஷோ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சாலும் சரி, அகைன் எத்தனை டைம் ஓப்பன் பண்ணாலும், அதாவது கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் நீங்கள் ஜஸ்ட் வந்து எக்ஸிட் ஆகிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஓப்பன் பண்ணாலும் சரி, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி லாஸ்ட் டைம் பண்ணீங்களோ அதே மாதிரியே வந்து கொடுக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒன் டைம் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரொம்ப டவுனாக இருக்குது, எனக்கு இதை பார்க்கவே பிடிக்கலங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அகெயின் நீங்கள் எத்தனை டைம் ஓப்பன் பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து ஷோ பண்ணாது, க்ளோஸ்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை விட ரொம்ப அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா டைமும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அகெயின் நம்ம ரீஓப்பன் பண்ணோம், ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே ஷோ பண்ணும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஒரு அப்டேட். வந்து சின்ன சேஞ்ச் தாங்க, பட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் லாஸ்ட் டைம் நம்ம என்ன மாதிரி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஷோ பண்ணும். அதாவது க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ ஓப்பன் பண்ணியிருக்கோமோ என்ன மாதிரி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ பண்ணும். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஷோ பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரே மாதிரியோ இல்லை வந்து நம்ம நினைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்கக்கூடியதுதான். இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம எந்த அளவுக்கு அந்த டாபிக்ல உறுதியா இருக்கும் அண்ட் கன்சிஸ்டன்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்டை கொடுக்கோங்கிறதுல தான் இருக்கு. அந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கூட ஜஸ்ட் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் ஆகும், ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியான விஷயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இது தவிர்க்கிற விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரா இது இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்கு அதான் மேக் பண்ணேன். இப்போ நான் YT ஸ்டுடியோ ஆப் வந்து அப்டேட் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன், ப்ராப்பரா வந்து செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து அந்த மாதிரி ஷோ பண்ணிச்சு. ஒரு சில டைம் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பட் மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும்போது அந்த இஷ்யூ எதுவுமே இல்லை. நம்ம எந்த மாதிரி லாஸ்ட் டைம் செட் பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின டீடைல்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ண கைஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.